அந்த இளைஞர் சொல்லி முடிக்கல, அந்த விபத்து நடந்துடுச்சு. அடுத்த நொடி நடக்கும் விபத்தும். அந்தரத்தில் தொங்கும் சொகுசு பேருந்து, அலறிய பயணிகள். இரவு நேரத்தில் நடந்த பதற்றம். யாருக்கு என்ன ஆச்சு? சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அந்த இளைஞர் அந்த அதிவேக பைக்கில் சென்று கொண்டிருக்கிறார். நிதானமாக அவரை முந்திக் கொண்டு சில பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் குறிப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் அதனை அவர் காட்சிப்படுத்துகிறார். அவரது தலைக்கவசத்தில் இருக்கக்கூடிய கேமராவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. அப்படியே பேசிக்கொண்டேதான் செல்கிறார். ஆம்னி பேருந்துகள் இரவு நேரத்தில் சற்று வேகமாகவே செல்கிறது. 100ஐ கடந்து கூட பயணிக்கிறார்கள். அந்த வேகம் கூடாது என பேசிக் கொண்டிருந்த போதே விக்கிரவாண்டி அருகே தனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்து ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு கட்டையை உடைத்துக் கொண்டு தலை குப்புற தொங்குகிறது. பயணிகள் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைகிறார்கள், அலறி கூச்சலிடுகிறார்கள். அந்த இளைஞர் அப்படியே சென்று விடவில்லை. மனிதாபிமானத்தோடு ஓரமாக பைக்கை நிறுத்திவிட்டு சக வாகன ஓட்டிகளோடு உதவி செய்ய முற்படுகிறார். 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்படுகிறது. அப்பேருந்தில் 23 பயணிகள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் படுகாயத்தோடு சில பயணிகள் மீட்கப்படுகிறார்கள். ஜன்னல் வழியாக, எமர்ஜென்சி கதவு வழியாகவும் சிலர் மீட்கப்படுகிறார்கள். பலர் படுகாயமடைந்த நிலையில் யாருக்கும் உயிர் சேதம் இல்லை என தெரிய வந்திருக்கிறது. விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வரும் நிலையில் விழுப்புரம், விக்கிரவாண்டி உட்பட அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தை நேரலையில் பதிவு செய்திருக்கும் அந்த இளைஞர் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். இரவு நேரத்தில் ஆம்னி பேருந்துகள் குறிப்பாக அதிவேகமாக செல்கின்றன. அதனை தவிர்க்க வேண்டும். அதிவேகமாக சென்று ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உயிர்கள் முக்கியம் என்பது மட்டுமே.